ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம HTML சீரீஸ்ல HTML செமட்டிக் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம கோடை ரீடபிலிட்டியை வச்சிருக்கிறதுக்கும் ஆக்சசபிலிட்டிக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சர்ச் இன்ஜினில் நம்ம வெப் ப்ரௌசரை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும் நம்ம HTML ஸ்ட்ரக்சரை. ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து HTML செமட்டிக் டேக்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஆர்டிகிள், செக்ஷன், ஹெட்டர், ஃபூட்டர், nav, aside இதுதான் வந்து மெயினாக இருக்கிற HTML-ஓட செமட்டிக் டேக்ஸ். இதுதான் வந்து நம்ம செமட்டிக் டேகோட டயக்ராம். ஹெட்டரு, அதுக்குள்ளாடி nav, பாடிக்குள்ளாடி செக்ஷன் வரும், aside, ஆர்டிகிள், அடுத்த ஃபூட்டர். நம்ம இப்போ ஒரு செமட்டிக் டேக் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரி, வெப் ப்ரௌசரில் நான் வந்து ஒரு 2 டெம்ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த டெம்ப்ளேட்டில் நான் எது வந்து உங்களுக்கு ஹெட்டர், எது வந்து nav, எது வந்து aside அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதில் இங்கே மேலே இருந்து இது வரை ஹெட்டர். சரியா, இது இந்த ஹெட்டருக்குள்ளாடி எது லோகோ இருக்கா, ஞாபகம் இருக்கா, டைட்டில் இருக்கா, இது எல்லாமே வந்து ஹெட்டருக்குள்ளாடி தான் இருக்கு. சரியா, இதுதான் நம்ம டைட்டில் பார், இது நம்ம லோகோ, இது வந்து நம்ம ஞாபகம். சரியா, இந்த ஹெட்டர் டேகுக்கு முன்னாடி தான் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வந்து ஒரு செமட்டிக் டேக். ஓகேவா, அப்புறம் வந்து ஞாபகம் சர்வீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கேன்ல, இது எல்லாமே வந்து நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒவ்வொரு செக்ஷன் இது அவர் ஸ்பெஷல் டீம் அப்படின்றது ஒரு செக்ஷன், போர்ட்ஃபோலியோன்றது ஒரு செக்ஷன், சர்வீசஸ்ன்றது ஒரு செக்ஷன். சரியா, அதுக்கப்புறம் அசைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அசைட்ன்றது நம்ம அட்மின் டெம்ப்ளேட்ல ஏன்னா சைடில் ஞாபகம் கொண்டு சைடு பார் இந்த மாதிரி இதுதான் வந்து அசைட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் ஃபூட்டர் இருக்கு. ஃபூட்டர்ன்றது 2 டெம்ப்ளேட்டு லாஸ்ட் எண்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த இவ்வளோ பாக்ஸ் இருக்குல்ல, இது இவ்வளோமே வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு வந்து இருக்கு. ஆர்டிக்கிள்ன்றது என்னன்னா நம்ம பிளாகு ஏதாவது ஆர்டிகிள்ஸ் எழுதி வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ஜஸ்ட் வந்து அதுக்குள்ளாடி இந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளாடி போடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து HTML செமட்டிக் டேகை யூஸ் பண்ணி சாம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். SSP கோட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. இதை ரன் பண்ணி எப்படி வச்சுருக்கு. சரி, இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட். சரி, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாடிக்குள்ளாடி ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஹெட்டர் டேக்குள்ளாடி ஒரு ஞாபகம் கிரியேட். சரி, இது வந்து ஒரு ஒரு நம்ம லோகோ ஏதாவது வைக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் மட்டும் வச்சுருக்கேன். சரி, இந்த ஞாபகத்துக்குள்ளாடி தான் நம்ம வந்து நம்ம மெனூஸ் எல்லாம் வைக்கணும். சரி, அந்த ஹெட்டர் முடிஞ்சதும் மெயின் ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளாடி நம்ம மெயின் கண்டென்ட் எல்லாமே வரப்போகுது. சரி, அதுக்குள்ளாடி தான் செக்ஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஒரு செக்ஷனுக்குள்ளாடி இன்னொரு செக்ஷனுக்குள்ளாடி கஸ்டமர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செக்ஷனுக்குள்ளாடி பிளாக் அந்த செக்ஷனுக்குள்ளாடி ஆர்டிக்கிள் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளாடி இந்த நம்ம பிளாகுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனுக்குள்ளாடி கான்டெக்ட் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளாடி இருக்கிறதுனால
கோடை பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் எங்கெங்க கோட் இருக்கு, ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கு. தென் ஃபூட்டர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். மெயின் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபூட்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபூட்டரோட டீட்டெயில்ஸாக இது பண்ணியிருக்கேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.